அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சா யோகேஸ்வரன். நான் தேவகோட்டை தென்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நெஞ்சுக்கு நீதி. கலைஞர் பிறந்து வளர்ந்தது சமூகத்தில் உற்று நோக்கினார். ஒரு எளிமையான பின்னணியில் இருந்துதான் கலைஞர் இந்தியாவுக்கே ஒரு விடிவெள்ளியாக திகழ்ந்து அவர்கள் சாதனைகளை முப்பரிமாணம் செய்திருக்கிறார். கலைஞரை பற்றி லட்ச பக்கங்கள் வாழ்த்தியும் விமர்சித்தும் எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதிதான் சிறப்பானது. அவர் ஏன் தன்னை பற்றி நானே 1000 பக்கங்கள் எழுதியிருக்கிறேன் என்று அவருக்கு ஒரு கேள்வி. அதன் பின் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாயா என்று அவர் கேட்டார். அதற்கு அவரே பதிலளித்தார். பெரியார்களுக்கு தான் வரலாறு இருக்கும், ஆனால் சிறியவர்களுக்கு அது கிடையாது. நான் ஒரு சிறியவன் என்று கூறினார். அதன் பின் அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி ஒரு தேனருவி. அதை கலைஞர் குரலிலிருந்தே பருகுவோமா? 1924ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். அதே 1924ஆம் ஆண்டு தான் மைசூருக்கும் நம் மாநிலத்திற்கும் காவேரி ஒப்பந்தம் கிடைத்தது. என் அம்மா என்னை ராஜா என்றுதான் அழைப்பார்கள், என்னை மந்திரி என்று அழைக்க மாட்டார்கள். எங்கள் ஊரில் சிவன் கோயிலில் ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. அது நடந்தவுடன் எங்கள் வீட்டு வாசலிலேயே நான் ஒரு ரிஷப வாகனம் செய்து அதற்கு மாலையும் பூக்களும் இட்டு நான் என் வாயிலே முழங்கி மேலதளமும் அடித்து அந்த கடவுளை ஊர்வலம் கூட்டிச் செல்லுவேன். அது என் வழக்கமாக இருந்தது. அதன் பின் நான் பணுவல் என்னும் நூல்களை கற்றிருந்தேன். அது நான் மட்டுமே எங்கள் பள்ளியில் 50 பக்கம் படித்திருந்தேன். அது எனக்கு அரசியலில் அரிச்சுவடியாகவும் அது விளங்கியது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் இந்தி மொழியை ஈர்ப்பதற்கு காரணம் நான் என்றே திகழ்கிறேன் என்று அவர் கூறினார். அதன் பின் அவர் பள்ளி முடித்தவுடனே நான் தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு நான் ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். நான் ஒரு எழுதிய பாடல்தான் வாருங்கள் ஐயா, எல்லாரும் வாருங்கள், வந்திருக்கும் இந்தி நோயை நாம் தீர்ப்போம் என்றே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை ஈட்டிகள் நெஞ்சில் குத்த வந்திருக்கிறது, என் கல்கள் என் தலையை பதம் பார்த்திருக்கிறது, என்னை சாவு எத்தனை முறையோ நெருங்கி வந்து விலகி இருக்கிறது. கலைஞர் மட்டுமல்ல தேனறிவை சுவைக்க அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதிய எவ்வளவோ தேனை சுவைக்கும். அது மட்டுமல்லாமல் கலைஞர் இவர் பிறவியிலே தமிழையும் இலக்கணமையும் இவர் கற்றிருந்தார். இவர் நெஞ்சுக்கு நீதியை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவர் 1964ஆம் ஆண்டு அவர் நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தை எழுதினார். இவர் 1964 முதல் 1976 2ஆம் பக்கம் மற்றும் 1976